எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன். என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிவிட்டேன். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன். என் இதயத்தை உம்மிடம் ஒப்படைத்தேன். அசைவுற விட மாட்டேன். என்னை அசைவுற விட மாட்டேன். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி இளைப்பாறிடும். என் நம்புவது உம்மாலே ஆகும். கண்மலையே அடைக்கலமே, என் பலனே, என்னை மீட்டவரே. கண்மலையே அடைக்கலமே, என் பலனே, என்னை காப்பவரே. அசைவுற விட மாட்டீர். என்னை அசைவுற விட மாட்டீர். அசைவுற விட மாட்டீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கிற அவருடைய பிரியமானவர்களே ஆலோசனையானது சங்கீதம் 66 19 மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். அன்பானவர்களே, இதோ இந்த இடத்துல சங்கீதக்காரன் தன்னுடைய ஜெபத்தை கர்த்தர் தள்ளவில்லை, என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார் என்று இந்த இடத்துல சொல்லுகிறார். அதை சொல்லி என் ஜெபத்தை கேட்ட என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று அவரை புகழ்வார். ஆனால் 18 வாசிக்கும் பொழுது, என் இருதயத்தில் அக்கிரமத்தை கொண்டிருந்தேனே, ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். கீழத்தை சொல்லி சொல்றார், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். இந்த உலகத்துல ஜெபிக்க வேண்டியவர்கள் ஜெபிக்காமல் ஜெபத்தை தள்ளி அசட்டையாய் தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு உலக வேலையிலே, அவர்களுக்கு கிடைத்த நல்ல வேலைகளிலே மிகுந்த ஆர்வத்தோடு மிகுந்த நாட்டத்தோடு அதற்கு அவர்கள் பிரியமல் எடுக்கிற பிரயாசங்கள் அது வேற மாதிரி இருக்கும். எல்லாமே நல்லா போயின்னு இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஜெபம் தேவையில்லை. ஆனால் ஒரு வேலை வரும், சத்ரு நம்மளை தாக்கும் பொழுது, வேலை ஸ்தலங்களில் பிரச்சனைகள் வரும்போது, உடல் சரீரத்தில் பலவீனங்கள் நேரிடும் போது, குடும்பத்தில் உள்ளவர்கள் நம்மை புரிந்து கொள்ளாமல் போகும்பொழுது, தப்பாக நம் பேர்ல குறை சொல்லும் பொழுது, மனமுடைந்து போகும் பொழுது, இந்த சூழ்நிலையிலே நம்முடைய ஆத்மாவுக்கு பலன் உண்டாக நாம் செய்கிற காரியம் என்னன்னா, தெய்வத்துக்கிட்ட போகணும். அப்ப தெய்வத்துக்கிட்ட வந்து ஜெபிக்க வருகிறவர்களுக்கு முதலாவது சுத்த இருதயம் வேண்டும். அக்கிரமத்தை உள்ளே வைத்துக் கொண்டு ஒரு மனிதனால் ஜெபிக்க முடியாது. என அக்கிரமம் ஒரு மனிதனை ஜெபிக்க விடாது. அதை இங்க சொல்லும் போது, என் இருதயத்தில் அக்கிரமத்தை கொண்டிருந்தேனே, ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டாரு. அப்போ என் இருதயத்தில் இருந்த முதல் அக்கிரமத்தை, அந்த கரையை நான் அகற்றினேன். இப்பொழுது தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். இந்த நாளிலே அன்பானவர்களே, உயிருக்கு போராடுகிற நெருக்கங்கள், உண்மையாகவே ஜெபத்துக்கு பதில் வேணுன்ற நிலைமையில நம்முடைய இதயம் துடிக்குது. அப்ப தேவன் மௌனமா இருந்தா நமக்கு என்ன ஆகுறது? நம்ம நிலைமை என்னவா முடியும்? அவர் பதில் தராமல் போனால், அவர் செவி கொடுக்காமல் போனால். ஆனால் இங்கே தகப்பனாகிய தாவீது சொல்றார், என் ஜெபத்தை அவர் கேட்டார், என்னுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை அவர் கேட்டார். ஆமான் பானங்களே, ஒவ்வொரு நாளும் தெய்வத்துக்கிட்ட நாம் நெருங்கும் பொழுது, பா என் ஜெபத்தை நீங்க கேட்காம போயிட்டா என் வாழ்க்கை எவ்வளவு பயங்கரமானதா மாறிடும். ஆகையால் நீங்க ஜெபத்தை கேட்காம போறதே பயங்கரனா, நான் ஜெபிக்காம இருக்கிறது எவ்வளவு பயங்கரமான ஒரு கொடுமை என்பதை நாம் உணர்ந்து, ஜெபத்தை தள்ளினவர்கள் ஜெபத்தை தழுவுகிறவர்களாய் மாறுங்கள். ஜெபத்தை விட்டு விட்டவர்கள்
இப்போது ஜெபத்தோடு கூட ஒன்று இணைந்து உங்களுடைய சுவாசம் ஜெபத்தை நுகரட்டும். உங்களுடைய பிரியமானவர்களே, சுவாசம் ஜெபமாய் மாறட்டும். வாழ்க்கையில ஜெபம் என்பது உங்களுடைய பிரதான காரியமாய் மாறவும், ஜெபத்தில் கிடைக்கிற ஜெயத்தை நீங்கள் எடுத்து தேவனோடு கூட பிரியமல்ல உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை ஸ்திரப்படுத்திக் கொண்டு ஜெபத்தினாலே தேவனாகிய கர்த்தர் பிரியமல்ல உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய ஜெயத்தை கொடுத்து எந்த இடத்துல நீங்கள் தோற்று போகாதபடி ஆண்டவர் உங்கள் தலையை நிமிரச் செய்து உங்கள் முகத்திற்கு வேண்டிய மகிழ்ச்சியை கொடுத்து பிரியமல் மலர்ச்சியை கொடுத்து உங்க இதயத்திற்கு வேண்டிய மகிழ்ச்சியை கொடுத்து நீங்க போற பாதைகளை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருந்து உங்களை அதிசயமாய் நடத்துவதற்கு ஜெபம் உங்கள் இதய துடிப்பாய் மாறட்டும். ஜெபம் பிரியமல்ல உங்கள் பலனாய் மாறும் பொழுது உண்மையாகவே ஜெபத்தை ருசித்தவர்கள் அவருடைய பதில், அவருடைய வாழ்க்கை, ஜெபத்தை ருசித்தவருடைய மேன்மை அது வேற மாதிரி இருக்கும். அந்த வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்க பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, ஆண்டவரே, இந்த ஜனத்தை உம்மிடத்திலிருந்து பிரிக்கக்கூடியது அக்கிரமங்கள், அநியாயங்கள், பாவங்கள், அசட்டைத்தனங்கள். ஆண்டவரே, இவையெல்லாம் ஆண்டவரே ஜெபத்திற்கு இடரலாய் இருக்கிற காரியங்கள். ஆகையால் இந்த நாளிலே அவைகளை உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு அகற்றி யாரெல்லாம் ஜெபத்தை தொலைத்தார்களோ, யாரெல்லாம் ஜெபிக்க முடியாத நிலையில் இருக்கிறார்களோ ஆண்டவர் அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த வேளையிலே ஜெபிக்கிறதன் பலனை உமது ஜெப ஆவியின் வழி அவர்களுக்கு ஆண்டவரை ஊற்றி ஆண்டவரே ஜீவனை பார்க்கலாம் அவர்கள் அதிகமாய் ஜெபத்தின் மேல் கவனம் உள்ளவர்களாக வாழ கர்த்தர் கிருபை செய்யும். ஜெபம் அவருடைய ஜீவ சுவாசமாய் மாறட்டும். ஆண்டவர் அப்படி செய்கிறதற்கு நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். God bless you, church. Have a prayerful day. Amen.